என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் 3ஆம் வசனத்தில் ஒலிவ மலையின் மேல் அருமை இரட்சகர் உட்கார்ந்திருந்த பொழுது சிஷ்யர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது. வருகை யாருக்கா வருகிறார்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்களேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு. எந்த ரட்சிப்பு? முடிவான ரட்சிப்பு, அது நிலையான ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, என்றென்றைக்கும் அவரோடு இருக்கக்கூடிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ள காத்திருக்கிறவர்களுக்காக இயேசு வருகிறார். 10:25 வாசிங்கள. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தி உள்ள 5 பேருக்காக மணவாளன் இயேசு வருகிறார். 10 பேரும் காத்திருந்தாலும் அவருக்கு உரியவர்களான 5 பேர் என்ற புத்தி உள்ளவர்களுக்காக அருமை இரட்சகர் வருகிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு கலிகுருந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் வருகிறார். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அது நிறைவான பொருள். புத்தி உள்ள ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்றாலே முடிவு வரையினமும் அவர்களுடைய தீவெட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை, அந்த தீவெட்டி எரிவதற்கு ஊற்றப்பட்ட எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவியானவரை சார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இவைகளால் அனைத்து முடிவு வரையினமும் அவர்கள் நிறைவானவர்களாகவே மணவாளனை சந்திக்க ஆயத்தமானார். அவங்களைத்தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உம்முடைய வருகைக்கும் அந்த வருகையில் புத்தியுள்ள மனவாட்டியை சேர்த்துக் கொண்ட பின்பு மனுக்குலத்திற்கு உண்டான மீட்பின் ஊழியம், சபை, சத்தியம் என்ற சுவிசேஷம் எல்லாம் அங்கு நின்று விடுகிறது. ரகசிய வருகைக்கு பின்பு சபையின் ஊழியம் இல்லை. இன்னைக்கு அநேக வேத பண்டிதர்கள் இதை குறித்து குதர்க்கமான பிரசங்கங்கள் செய்து வருகிறார்கள். அது இருக்கட்டும். ஆனவுடினாலே உமது வருகைக்கும் வருகை நிறைவு பெற்ற ஆயிட்டதுன்னா அதன் பிறகு உலகத்தின் முடிவுதான். ஆயிரோட அரசாட்சியிலோ ஆயிரோட அரசாட்சியிலோ அங்கு ஆட்சி நடக்கும். சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் ஆளுகை செய்வார்கள். அங்கே ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் இருப்பார்கள்.
ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் பாவிகள். ரகசிய வருகையிலே அவர் பாவிகளாக இருந்தவர்கள். ஆகையினாலே உன்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு என்றாலே அதன் பிறகு இரண்டாம் வருகை என்ற மகிர வருகைதான். அந்த வருகையின் முடிவு என்ன? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11, 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களிலே முந்தின வானமும் பூமியும் இருந்திடம் காணப்படாமல் போயிற்று. வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஒளிவுமலையில் அமர்ந்திருந்த அன்புநாதனிடத்திலே சீசர்கள் கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உரிய அடையாளத்தை எங்களுக்கு சொல்லுங்க. அதை குறித்துதான் 24ஆம் அதிகாரத்தில் 70ஆவது வாரத்தை சார்ந்த சத்தியம் 6வது வசனம் முதற்கொண்டு 6வது 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் நான் வாசித்த 14வது வசனம் முடிய அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 ஆண்டுகால சம்பவங்கள் முன் அடையாளங்களாக 16 விதமான நடக்கும் நிகழ்ச்சிகளை இங்க முன் அடையாளங்களாக ஆண்டவர் அறிவிக்கிறார்.